தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் எனது உயிரினும் மேலான எங்கள் தலைவர் தளபதி அவர்களின் பிறந்தநாள் ஜூன் 22ஆம் தேதி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவருடைய பிறந்தநாளை நாங்கள் வருடம் முழுவதும் கொண்டாடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மருத்துவ முகாம், இரத்த தான முகாம், அதுவும் இல்லாமல் மாற்றுக் கட்சியிலேருந்து இணைப்பு விழான்ற மாதிரி பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம், உடல் தானம், கண் தானம், இது போன்று நிறையா நிகழ்ச்சிகளை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் இன்றைக்கி ரத்த தான முகாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் எங்கள் தலைவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்ககிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம், எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் எங்களை வழிநடத்தி செல்வது ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தமிழகம் முழுவதும் நம்மளுடைய நலத்திட்ட உதவிகள் இருக்கும்ன்றதை எங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அந்த நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கும் அனைத்து பிளட் டோனர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டு, இன்னும் மேலும் மேலும் பல நலத்திட்ட உதவிகள் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலே நிகழ்ச்சி இருக்குது. அந்தந்த ஒன்றியத்திலையும் கிட்டத்தட்ட நலத்திட்ட உதவிகள் பண்ண போகிறோம். எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து தமிழகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிட்டு, எங்கள் தலைவர் தளபதி அவர்களின் வழியில் எங்கள் பயணம் தொடரும். எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி எங்களுடைய வாழ்க்கையை அவர் கூடயே ஆரம்பித்து அவர் கூடயே நாங்கள் நீண்ட காலமாக பயணிப்போம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழக முதல்வர் அவர்களது பிறந்த நாளை முன்னிட்டு தாவேகா கட்சியினர் எங்கள் கோலியனூர் வட்டாரத்தின் சார்பாக எங்களுடைய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கண்டமானடியை நடத்தி கொண்டு இருக்கும் இந்த KR மகாலில் இரத்த தான முகாம் காலையிலிருந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அநேக இளைஞர்கள் இங்கு வந்து இரத்த தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் இதில் கொடுத்தாங்கன்னா நிறைய மக்களுக்கு இது பயனடையும். இதை பார்த்து இன்னும் நிறைய இளைஞர்கள் முன் வந்து கொடுக்கணும்னு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் எனது உயிரினும் மேலான எங்கள் தலைவர் தளபதி அவர்களின் பிறந்தநாள் ஜூன் 22ஆம் தேதி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவருடைய பிறந்தநாளை நாங்கள் வருடம் முழுவதும் கொண்டாடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மருத்துவ முகாம், இரத்த தான முகாம், அதுவும் இல்லாமல் மாற்றுக் கட்சியிலேருந்து இணைப்பு விழான்ற மாதிரி பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம், உடல் தானம், கண் தானம், இது போன்று நிறையா நிகழ்ச்சிகளை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் இன்றைக்கி இரத்த தான முகாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் எங்கள் தலைவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்ககிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம், எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் எங்களை வழிநடத்தி செல்வது ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தமிழகம் முழுவதும் நம்மளுடைய நலத்திட்ட உதவிகள் இருக்கும்ன்றதை எங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அந்த நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கும் அனைத்து பிளட் டோனர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டு, இன்னும் மேலும் மேலும் பல நலத்திட்ட உதவிகள் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலே நிகழ்ச்சி இருக்குது. அந்தந்த ஒன்றியத்திலையும் கிட்டத்தட்ட நலத்திட்ட உதவிகள் பண்ண போகிறோம். எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து தமிழகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிட்டு, எங்கள் தலைவர் தளபதி அவர்களின் வழியில் எங்கள் பயணம் தொடரும். எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி எங்களுடைய வாழ்க்கையை அவர் கூடயே ஆரம்பித்து அவர் கூடயே நாங்கள் நீண்ட காலமாக பயணிப்போம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழக முதல்வர் அவர்களது பிறந்த நாளை முன்னிட்டு தாவேகா கட்சியினர் எங்கள் கோலியனூர் வட்டாரத்தின் சார்பாக எங்களுடைய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கண்டமானடியை நடத்தி கொண்டு இருக்கும் இந்த KR மகாலில் இரத்த தான முகாம் காலையிலிருந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அநேக இளைஞர்கள் இங்கு வந்து இரத்த தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் இதில் கொடுத்தாங்கன்னா நிறைய மக்களுக்கு இது பயனடையும். இதை பார்த்து இன்னும் நிறைய இளைஞர்கள் முன் வந்து கொடுக்கணும்னு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.